ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசுகிறேன்னா சோகோ இன்டர்வியூ ப்ராசஸ் லைக் என்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகேயா? ஸோ ரவுண்ட் 1 ஆப்டிடியூட் அண்ட் டீபக்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எஸ்எஸ் அகர்வால்னு ஒரு புக் இருக்குது ஆப்டிடியூடுக்கு. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். நான் அப்படி தான் பண்ணேன். எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் 1. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நான் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் 5 ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு ஆப்டிடியூட் முடிஞ்சா இப்போ வந்து டீபக்கிங்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பாங்க கோடு மாதிரி. அதை வந்து நம்ம டீபக் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரவுண்ட் 1 இருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது வெப்சைட் கூட பார்த்துக்கோங்க. பட் ஏன்னா இது வரைக்கும் அது ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு கோடிங் நம்ம எழுதுவோம்ல, எழுதி 1 by 1 எழுதி டைப் பண்ணி லீட் கோடில் நிறைய சால்வ் பண்ணி நம்ம நிறைய வாட்டி ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக டீபக்கிங் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஜாவாவும் பார்த்துக்கோங்க, C++ சொல்லுங்க, ரெண்டும். ஓகேயா? பைத்தானில் இது வரைக்கும் எனக்கு கேட்டதே கிடையாது. ஜாவா, C++. ஸோ ரவுண்ட் 2 தான் இப்போ மெயினு. ரவுண்ட் 2ல் நீங்கள் லீட் கோடில் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்க பொறுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் 2. ஸோ நான் வந்து ரவுண்ட் 2 எல்லா வாட்டியும் கிளியர் பண்ணியிருக்கேன், எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஈஸியாக தான் இருந்திருக்கு எனக்கு. ஏன்னா நான் வந்து லீட் கோடில் சால்வ் பண்ணியிருக்கேன், லீட் கோட் அண்ட் கீக் ஃபார் கீக்ஸ் வந்து. ஸோ நீங்களும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 சால்வ் பண்ணிருங்களேன் ஒவ்வொரு கான்செப்டில். லைக் ஸ்ட்ரிங்கில், அரேயில், மேட்ரிக்ஸில் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக சால்வ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போலாம் வர வர கிராஃபும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜோவாவில். நான் ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டோட இன்டர்வியூ பேப்பர் அவன் ஷேர் பண்ணியிருந்தான். ஸோ அதில் வந்து அவன் கிராஃப்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிராஃபும் சைட் பை சைட் பாருங்கள். பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் இந்த மாதிரி கான்செப்ட். வேறு என்ன, ரெக்கர்ஷன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 ரெக்கர்ஷன் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அது சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே? ஸோ ரவுண்ட் 2 முடிஞ்சா ரவுண்ட் 3 தான். ரவுண்ட் 3 வந்து நான் வந்து இது வரைக்கும் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணதில்லை. லைக் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூடியூப்பில் சில அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருப்பாங்க C++, ஜாவாவில். ஸோ நான் வந்து என்ன பண்ணால் பார்த்து டைப் பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சு என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க, 2 மாடியூல் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அந்த ஐடியா தான் மெயினு. அதை வச்சு அவங்க கொடுக்குற வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அவங்க ஏதாவது ஒன்று அப்ளிகேஷன் டெவலப் பண்ண மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறணும்னு தெரியணும். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியணும். எனக்கு வந்து நிறைய கேம் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்களா, ஸோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ மெயினாக நீங்கள் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கேம் டெவலப்மெண்ட் மாதிரி தெரிஞ்சுருக்கணும். ஓகே? கன்ஃபார்மாக நீங்கள் இதில் எந்த லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம். எனக்கு பைத்தானும் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இதே யூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ ரவுண்ட் 3 முடிஞ்சா ரவுண்ட் 4 இதில் தான் நீங்கள் மாட்டுவீங்க. எனக்கு ரவுண்ட் 4ல் ஆக்சுவலாக உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி கேட்டாங்க. ப்ராஜெக்டில் நான் வந்து ஈஸி தானே. ஸோ என் ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு சிஎஸ்சி ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் நான் வந்து என்னோடய ஈஸி ப்ராஜெக்ட்டும் பண்ணேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் சிஎஸ் மைனர் பண்ணியிருந்தேன், அந்த ப்ராஜெக்ட்டும் காமிச்சேன். பட் அவங்க கரண்ட்டாக இப்போ என்ன ரோல் எடுக்காங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர் தானே, அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதில் தான் நான் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அப்படியே எனக்கு டேரெக்டாக தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்காதீங்க. ஸ்ப்ரிங் பூட்டில் ஏதாவது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா இருக்குது, கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் பசில்ஸ் கேட்பாங்க. அதே 4th ரவுண்ட்லேயே தான் எனக்கு வந்து ஒரு 3 பசில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னா, சால்வ் பண்ணுற மாதிரி பசிலாக இருக்கும். ரொம்ப திங்கிங் கொஞ்சம் ரேர் தான். எனக்கு வந்து நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி பசில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2ம் பார்த்துக்கோங்க, 2ம் கேட்கலாம் பேஸ்ட் ஆன் த ரெக்யூட்டர், ரைட்? ஸோ அதனால் மாறும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 4. ரவுண்ட் 5 ஹெச்ஆரில் தானே, ஜஸ்டிஸ் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக வந்து இருக்காது. ரெஸ்யூமே பற்றி கேட்பாங்க, இந்த அளவுக்கு பேக்கேஜ் வேணும் கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இந்த ரவுண்ட் 1 to 4 தான் மெயின். அதுதான் பார்க்கணும் நம்ம. ஓகேயா? அதுதான் மெயின். ஸோ இந்த இதில் எது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா ரவுண்ட் 3 தான். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதை மட்டும் எப்படியாவது பண்ணிடுங்க. அதுக்கு நிறைய கோடிங் பண்ணியே ஆகணும். எப்படி இன்னொரு ஃபங்க்ஷன் ஜாயின் பண்ணுறது, ஐடியா க்ரியேட் பண்ணுறது, டிசைன் எழுதி இந்த ஃபங்க்ஷன் எப்படி இதை கால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம்.
நான் ஃபைனல் ரீசெண்டாக இல்லை, 5th அட்டெம்ப்ட் ஜோகோவில் வந்து ரவுண்ட் 4 எனக்கு அட்வான்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப் கேம்பஸில் வர இப்போது 2 வாட்டி அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் வைக்காங்க. ஸோ அதனால் அந்த ரவுண்டுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், இல்லைனா வழி இல்லை. ஓகே. ஸோ மற்றபடி எல்லாம் ஈஸி தான், நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அதுதான் ஜோகோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடது. இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். ஓகே. ப்ராஜெக்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட்டும் முக்கியம். ரவுண்ட் 4ல் கேட்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுவும் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.